இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் விவாகரத்து. இந்த விவாகரத்துக்கு காரணம் என்ன? இன்றைக்கு மாப்பிள்ளைய பெண்ணை தேர்வு செய்யும்போது எங்கள் கண்ணுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குற நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருடைய சித்தமான்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதில் நம்ம தவறு செய்கிறதுனால தான் இன்றைக்கி அது முறிவில் முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாட்சுக்கு செயின் கட் பண்ண போகும்போது அந்த வாட்சு கடைக்காரர் சொன்னார், இது பிராண்டட் வாட்சு, நல்ல வாட்சு, நீடித்து உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது பிராண்டடாக நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், இந்த வாட்ச் தான் ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபோடு வந்துச்சு, இன்னொன்று உள்ளே இருக்கிற பேட்டரிக்கு 3 வருஷம் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுவுமே பிராண்டட் தான், உள்ளே இருக்கிற பேட்டரிக்கு 1 வருஷம் தான் கேரண்டி, வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. அப்போ ஏன் இது ஃபேமஸ் ஆகலை, இது ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்பொழுது இந்த வாட்ச் கம்பெனிக்காரங்க ஃபேஷனாக வாட்ச் போட்டாங்க, இவங்க குவாலிட்டியாக போட்டாங்க. ஃபேஷனுக்கு முன்னாடி குவாலிட்டி தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வாட்சில் வேணால் தோற்று போகட்டுங்க, வாழ்க்கையில் தோற்று போகலாமா? பாருங்கள், சிம்சோன் பெலிஸ்த இடத்துல போய் பெண் எடுக்கிறான். தாய் தப்பன் கேட்குறாங்க, தேவபாகம் இல்லாத இடத்துல ஏன்பா போய் பெண் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறா, அவள் அழகாக இருக்கிறா, அவள் எனக்கு வேணும் என்று சொல்லி இப்போ மனம் முடித்து அந்த மணப்பெண் வீட்டில் ஒரு சில காரியத்தில் மனக்கசப்போடு என்ன பண்ணுறான், தன் வீட்டுக்கு அவன் வந்துடுறான். சில நாளைக்கு அப்புறம் தன் மனைவியை பார்க்கணுன்ற ஆசையில் அவன் திரும்பி போகும்போது அவன் மனைவி இன்னொருவனுக்கு மனைவியாக்கப்பட்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கும். சில நாள் கூட தன் கணவனுக்காக காத்திருக்காத மனைவி பாருங்க, அவன் கோவமா போயிட்டான், அவன் கோவக்காரன் எனக்கு வேண்டான்னு கூட அவன் நினைத்திருக்கலாம். பாருங்க, சில நாள் கூட தன் கணவனுடைய குறையோ எதையோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டான். இன்றைக்கு இப்படி தான் இன்றைக்கு கண்ணுக்கு புரியும், கண்ணுக்கு அழகுன்னு பார்க்கறது பாதியிலே கட்டாயிருது. பாருங்க, இப்போ அந்த சிம்சோன் நிலை நமக்கு தெரியும், வேசிகளை தேடி போனான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது கல்லறை வரை தொடரும். பாருங்களேன், பாருங்க, ரெபேக்காளை இன்னைக்கு பார்க்கறதுக்காக இந்த எலியேசர் போகும்போது சில குறிப்புகள் ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு போறாண்டரே, இந்த மணமகனுக்கு ஏற்ற மணப்பெண்ணை நீங்கள் தரணும், அதனால என்னால் இதை கண்டுபிடிக்க முடியாது, உமக்கு சித்தமானது உமக்கு பிரியமானது கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் சில காரியங்களை முன்வைத்து போகிறான். பாருங்க, அவன் கேட்டுட்டு போனபடியே அந்த எல்லா காரியங்களும் குறிப்பாக நடக்குது என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் அவன் ரெபேக்காளை கூட்டி கொண்டு வருகிறான். வந்து அந்த ஈசா கிண்ணத்தில் கொடுக்கும்போது அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஈசா கிண்ணத்தில் அவளை என்ன பண்ண ஒப்படைக்கிறான். உடனே அவன் சந்தோஷத்தோடு அவளை ஏற்றுக்கொண்டு மனைவியாகி அவளை நேசித்தான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, முதிர் வயதில் கூட 2 பேரும் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல குறை இல்லையா? நிச்சயமாக குறை இருந்தது. பாருங்க, 20 வருஷம் அவள் மலடியாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா மலடியாக இருந்த தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்த. மனைவி இடத்துல குறை இருந்துச்சு, ஆனாலும் இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இந்த மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவன் வாழ்க்கையை நடத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவங்க முடிவு எப்படி தெரியுமா? கல்லறையில் தான் 2 பேருடைய முடிவும் உண்டாயிற்று. தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தன் கணவனை நேசித்த, தன் வாழ்நாளெல்லாம் மனைவியை நேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு கண்ணுக்கு பிரியமா இருக்குது, அழகா இருக்குதுன்னு சொல்லி ஓடி போகாதீங்க. அதற்கு முன்பாக கர்த்தரிடத்துல காத்திருந்துச்சோம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கான சரியான துணையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக.